ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்டைனி விலாக். நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக இந்த கரண்டி பற்றி நீங்கள் சொல்லியே ஆகணும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இட்லியோ இல்லை தோசையோ ஊற்றுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லா நிறைய குழி இருக்கக்கூடிய கரண்டியை எடுத்துக்குங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த செம்படத்துக்குள்ளாரியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன கரண்டியாக போட்டுக்குவாங்க. ஆனால் அது 2 வேலையை கொடுக்கும் அப்படிங்கிறது யாருமே யோசிக்கிறது கிடையாது. இதுவாவது கரண்டி ஒரு டைம் கழுவுனா போதும், இல்லைன்னா ஒரு 5 இடசல் ஊற்றணும்னு வச்சிங்களேன், ஒரு டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுனா ஒரே ஒரு கரண்டி ஊற்றுனா ஒரு இதுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நான் இப்போ 8 பேருக்கு வந்து கிரேவி தான் ரெடி பண்ண போகிறேன். ஃபாஸ்ட்டான கிரேவியாக தான் இருக்க போகுது. வீட்டில் அப்படின்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கும் ஒரே ஒரு கேரட்டு மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு என்ன டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 6 பெரிய வெங்காயம் எடுத்துட்டேன். இப்போ சம்மர்னால பெரிய வெங்காயம்லாம் பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அழுகுன மாதிரி இருக்குது. ஸோ பார்த்து கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பெரிய வெங்காயம் வந்து 5 to 6 வெங்காயம் எடுத்துங்க. ஒரு 7-8 பேருக்கு வேணும் அப்படின்னா போடக்கூடிய இன்க்ரீடியண்ட்டும் ரொம்ப ஹெவியாக இருக்கணும். அப்போ தான் வந்து பத்தும். ஸோ அதனால் இந்த மாதிரி அரிஞ்சிட்டேன். சிலர் வந்து பிகினர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது. எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு எப்படி ஈஸியாக சமைக்கணும் அப்படின்னு தெரியும். ஸோ சிலருக்கு வந்து அளவு வச்சு சமைச்சா தான் தெரியும். ஸோ நம்ம வீட்டில் வந்து 2 பேருக்கு சமைக்கிறோம் அப்படின்னா இப்போ 4 பேர் வந்தால் எப்படின்னா 2 பேர் அப்படியே டபுள் மடங்கு ஆக்க வேண்டியதான். இப்போ வந்து ஒரு கட்டி பூண்டு அப்படியே ஒழிச்சு எடுத்துக்கிட்டேன். பூண்டு விற்கிற வேலைக்கு ஒரு கட்டியான்னு கேட்குறீங்க. வேறு எதுவுமே போட போகிறதில்ல, இப்போ டேஸ்ட் கொடுக்கணும்ல, சரின்னு சொல்லிட்டு எண்ணெய் நல்லா நிறைய தலுசாக ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், அதாவது பெருஞ்சீரகத்தை போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் அரிஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா, அது எல்லாத்தையும் அது கூட சேர்த்திருங்க. அவ்வளோதாங்க. நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். கூடையே வந்து தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதையும் சேர்த்துருங்க. கொஞ்சம் மீடியமான சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரை பண்ணிட்டே இருந்திங்கன்னா நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். இந்த டைமில் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மிளகாத்தூளையும் அது கூட சேர்த்துங்க. முக்கியமாக உங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள் ஏதாவது இருந்துச்சுன்னா சேர்த்துங்க. ஏன்னா நம்ம இட்லிக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், வேறு எதுவும் சேர்த்த போகிறது கிடையாது. இவ்வளோ தான் இன்க்ரீடியண்ட்டே போட போகிறோம். அதனால் உப்பு, நம்ம கேட்டிருக்கக்கூடிய மிளகாத்தூள், இதுதான் அதுக்கு வந்து டேஸ்ட்டே கொடுக்க போகுது. ஸோ இது எல்லாமே போட்டு மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நல்லா மறுபடியும் ஃப்ரை பண்ணிவிட்டு இது எல்லாம் வேகிற அளவுக்கு நிறையவே தண்ணி ஊற்றிடுங்க. எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா இதை வந்து வேகட்டும். இது வெந்ததுக்கப்புறமா நம்ம சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் தான் ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடலை மாவு. அவ்வளோதாங்க. இது ஒரு இன்க்ரீடியன்ட் இருந்ததுன்னா வேலை முடிஞ்சுது. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்து கரைச்சிட்டேன். ஏற்கனவே வந்து இந்த மாதிரி குழம்புல இருக்கக்கூடிய காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ இந்த கடலை மாவை அதில் சேர்த்துட்டேன். அவ்வளோதாங்க. இந்த கடலை மாவு சேர்த்துனையும் இமீடியட்டாக ஒரு திக்னஸ் கிடச்சிரும். ஃபாஸ்ட்டாக வேலையும் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் ஒரு வேலை டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கூடையே நல்லா கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். சைட் பை சைடு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இட்லி வெந்துருச்சு. ஸோ ஒரு எப்போவுமே வந்து நிறைய பேர் இருக்கும்போது குட்டி குட்டி இட்லியாக ஊற்றிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை முடியவே முடியாது. பெரிய சைஸ் இட்லியாக ஊற்றுனீங்க அப்படின்னா தான் நல்லா வந்து வேலையும் முடியும். சாஃப்டாகவும் இட்லி இருக்கும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி இட்லி எல்லாம் நல்லா ஊற்றிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு நாள் குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது முதல் நாள் நைட் நடந்தது. ஸோ அடுத்த விலாகாக நீங்கள் அடுத்த நாள் மார்னிங் விலாக் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சமைக்கலாம், திரும்ப ஒரு 8 பேருக்கு சமைக்கணுமே, என்னத்தை சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி ஓகே இருக்கவே இருக்கான் பருப்பு அப்படிங்கிற மாதிரி தான். கூட வந்து கோவக்காய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் விலாக்கு. வெளியில் பார்க்கும்போது தான் வந்து பச்சை பசேர்னு இருந்துச்சு. ஆனால் உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அத்தனையும் ரெட்டிஷாக இருக்குங்க. அதாவது காய் வந்து நல்லா பழுத்துருச்சு. ஸோ பழுத்து காய் நீங்கள் போடும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு விதமான புளிப்புத்தன்மை இருக்கும். இதை ஃப்ரை தான் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு 1/2 கிலோ காய் வாங்கிட்டு வந்துட்டேன். மனசே கேட்கல. சரி என்ன பண்ணலான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து அரிஞ்சு வச்சுட்டேன். இது வந்து மத்தியானம் அவருக்காக கூழ் கேட்டிருந்தார், ராகி கூழ். அதை வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது ஃப்ரை பண்ணுறதுக்காக 4 பல் பூண்டு தட்டி போட்டு நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு நாள் கட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கோவக்காய் இது கூட சேர்த்துட்டேன். இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன். தண்ணி எதுவும் சேர்த்துக்கூடாது, ஸ்லோ சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணும். கூடயே நம்ம என்னடா செய்யலாம் காலையில் அப்படின்னு போது மாவு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. சரி ஓகே கொஞ்சம் கிச்சடி மாதிரி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் வந்து கிச்சடி வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதை தண்ணியில் போட்டு ஒரு கொதிக்க வச்சுட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும். கூடயே வந்து மணத்தக்காளி கீரையும் பருப்பும் போட்டு வேக வச்சுருந்தேன். அதை நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சிருங்க. சின்ன வெங்காயம், நல்லா தக்காளி, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அரைச்சி வச்சதை சேர்த்திங்கன்னா கிரேவி வந்து ரெடி ஆயிரும். சைட் பை சைடு வந்து தக்காளி ரசம், அதுக்கப்புறம் தாளித்த தயிர், சூப்பரான சாதம். இதோட வந்து வேலை முடிஞ்சுது. இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் விலாகில்